யாரெல்லாம் ப்ரொலாங்கா 6 மணி நேரம் கீழே தூங்கிட்டே இருக்காங்களோ 40 வயசு இருக்கிறவங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் தான் அவருக்கு 30 வயசுல இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளயும் கேன்சர் செல்ஸ் இருக்கும். ஆனா அந்த கேன்சர் செல்லு டியூமரா உருமாறுது இருக்கு இல்லையா, சோ அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த நேச்சுரல் கில்லர் செல்லுன்ட்டு. ஒரு இரவு 4 மணி நேரம் கீழே வந்து ஒரு நைட்டு நீங்க தூங்குனீங்கனாலே இதோட ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா 72% வந்து கம்மி ஆகுது. யாரெல்லாம் 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்குறாங்களோ there's a chance of 45% higher risk of developing type 2 diabetes. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. எல்லா டிரைவர்ஸும் ஒழுங்கா தூங்கினாலே அதுல 30% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸை நம்மளால தவிர்க்க முடியும். மூளையில தங்க இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ற சிஸ்டம் பேரு கிளிம்பாட்டிக் சிஸ்டம். இது நம்ம தூங்குறதுனால ரொம்பவே வந்து அதிகமாகுது. அப்ராக்சிமேட்லி ஒரு 10 மணில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் லிவர் வந்து டீடாக்ஸ் ஆகும். அந்த நேரத்துல நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கும் போது அவ்வளோ எஃபிஷியண்டா அந்த லிவர்னால நம்ம உடம்ப வந்து டீடாக்ஸ் பண்ண முடியாது. டீடாக்ஸ் ட்ரிங்க், டீடாக்ஸ் ப்ராடக்ட்னு 2000 ரூபாய் 3000 ரூபாய் விற்கிறாங்க. பட் சிம்பிளா ஒரே ஒரு உண்மை என்னன்னா, வேற ஒரு ப்ராடக்ட்ஸ்னால உங்க உடம்பு டீடாக்ஸே பண்ண முடியாது. நிறைய மெடிக்கல் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. So I would very happy to invite Dr. S. P. Prabhakar Raj, founder of My Health School to the stage. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரபாகர் ராஜ். ஸோ மை ஹெல்த் ஸ்கூல் அப்படின்ட்டு ஒரு வெல்னஸ் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட மக்களை அவங்க டயபெட்டிஸ்லேருந்து வெளியில் வர ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது முற்றிலும் வந்து வெல்னஸ் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கில் தான் நான் இன்னைக்கு பேசலான் இருக்கேன். 3 விஷயம் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ உணவு, ஸோ டயட்டு, அடுத்து வந்து எக்ஸசைஸ். ஸோ இப்போ டாக்டர் ஜேக்கப் அவர்கள் சொன்னார்ல எக்ஸசைஸ், அடுத்து எண்ணங்கள், தாட்ஸ். ஸோ இந்த 3 விஷயம் கண்டிப்பாக எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இதை வச்சு தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக். இதில் 4வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. அது ஒரு மிஸ்ஸிங் லிங்க். ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்லீப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீப்புன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் தான் இருக்குது. இங்கே எத்தனை பேருக்கு ஸ்லீப்பில் பிரச்சனை இருக்குது? அதாவது யாரெல்லாம் கம்மியாக தூங்குறீங்க, ஹானஸ்டாக கை தூக்கலாம். ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் கண்டிப்பாக. ஸோ 10ல் 8 பேருக்கு கம்மியான தூக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்லீப்பை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால இந்த தூக்கம் உங்களுக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கும் இந்த ஒரு நாலேஜை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல நல்ல ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்ட் டாபிக் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து த கரண்ட் ப்ராப்ளம். ஸோ ஸ்லீப் ரிலேட்டடாக என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்து ஸ்லீப் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஸ்லீப்னால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது. 3வது வந்து ஹவு டு ஸ்லீப் லைக் அ பேபி. ஸோ எப்படி நம்ம ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்ட்டு சிம்பிளாக ஒரு ஜீரோ ருபீஸ் தான், எந்த ஒரு செலவு இல்லாமல் நீங்கள் நாளைக்கே உங்களோட ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஹேக்ஸ் என்ன அண்ட் டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 த கரண்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ நிறையா ரிசர்ச் ஸ்டடியிலேருந்து நான் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ தட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, 1 in 3% சஃபர் ஃப்ரம் ஸ்லீப் டெப்ரிவேஷன். இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் 3ல் ஒருத்தருக்கு ஸ்லீப் டெப்ரிவேஷன்றது பாதிக்கப்படுறாங்க. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, பீப்புள் யாரெல்லாம் 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்குறாங்களோ there's a chance of 45% higher risk of developing type 2 diabetes. So 6 or below. ஸோ இது எதுவுமே நான் பயன்படுத்துறதுக்காக ஷேர் பண்ணல, இதுக்கு பின்னாடி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியணும், சரிங்களா. ஸோ 6 hours கீழே தூங்குறவங்களுக்கு 45% வந்து அதிக சான்ஸ் ஆஃப் டைப் 2 லைஃப் ஸ்டைல் டயபெட்டிஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்குறீங்களோ உங்களுக்கு 55% ஹையர் ரிஸ்க் ஆஃப் பிகமிங் ஒபீஸ். ஸோ வெயிட் லாஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தூக்கம். அது எப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ அடுத்து த சிங்கிள் நைட், அதாவது ஒரு இரவு 4 மணி நேரம் இல்லை கீழே இருந்து ஒரு நைட்டு நீங்கள் தூங்குறோம் அப்படின்னா, நம்ம சாட்டர்டே ஏதாவது பார்ட்டி போகிறாங்க இல்லை லேட் நைட்டு சினிமாவுக்கு போகிறதோ, ஸோ ஒரு நாள் 4 hours நீங்கள் கம்மியாக தூங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய NK செல் அப்படின்னு சொல்லப்படுற நேச்சுரல் கில்லர் செல். ஸோ நம்ம இம்யூனிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நேச்சுரல் கில்லர் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் கேன்சர் செல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கேன்சர் செல்லு டியூமராக உருமாறுது இருக்கு இல்லையா,
ஸோ அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த நேச்சுரல் கில்லர் செல்லுன்ட்டு. இதோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 72% வந்து கம்மி ஆகுது. ஸோ அப்போ கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் தூக்கம் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூலாக வந்து அமையுது. ஜஸ்ட் 1 வீக் ஆஃப் 5 hours ஸ்லீப் ஸோ இருந்தது அப்படின்னா நம்மளுடைய டெஸ்டோஸ்டிரான் லெவலே வந்து 10 to 15%. இது ரொம்ப ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா, யாரெல்லாம் ப்ரொலாங்காக 6 மணி நேரம் கீழே தூங்கிட்டே இருக்காங்களோ, லெட்ஸே ஒருத்தருக்கு 30 வயசு ஆகுது, அவர் வந்து தூங்குறதே கிடையாது, 4 hours 5 hours தான் டெய்லி தூங்குறாருன்னா அவரோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து அவரோட 10 வயசு அதிகமான 40 வயசுக்கு இருக்கிறவங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் தான் அவருக்கு 30 வயசுல இருக்கும். ஸோ விச் இஸ் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் இல்லையா? ஸோ அப்போ தூக்கத்துக்கும் நம்மளுடைய அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவலுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டீங்க, ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டடி என்ன சொல்றாங்கன்னா 8 மணி நேரம் ஓகேங்களா தூங்குறவங்க வந்து ஸ்கூலில் வந்து பெட்டராக பிஹேவ் பண்ணுறாங்க, பெட்டராக வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அட்டென்டிவ் வந்து அதிகமாகுது. அதே மாதிரி ஸ்லீப் டிப்ரைவ் டிரைவர்ஸ் 3 times more likely to meet with an accident. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. எல்லா டிரைவர்ஸும் ஒழுங்காக தூங்கினாலே அதில் 30% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸை நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எடுத்து ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ், கேன்சர், ஒபிசிட்டி, ஸ்ட்ரோக்கு, மெமரி இஷ்யூ, டிப்ரெஷன். ஸோ காலையில் டாக்டர் சொன்னாலே மெமரி அண்ட் டிப்ரெஷனில் நிறையா வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்டைல், உணவு, எக்ஸசைஸ் எப்படி முக்கியமோ தூக்கத்துக்கும் இதுக்கும் பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி உலகளாவியில் நிறைய ரிசர்ச்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, வி ஆர் பிகமிங் எ ஸ்லீப் டிப்ரைவ்டு சொசைட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். பிகாஸ் இதில் வெறும் டாக்டர்ஸ் மட்டுமே மனசு வச்சா பத்தாது. ஸோ பாலிசி மேக்கர்ஸ், கவர்மெண்ட் எல்லாமே இதில் மனசு வைக்கணும். ஏன்னா ஒரு ஸ்லீப் டிப்ரைவ்டு சொசைட்டின்றது ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ள நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ செக்ஷன் 2, ஸோ ஸ்லீப் பெனிஃபிட்ஸ். ஸோ சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முக்கியமான உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணேன். அடுத்து ஸ்லீப் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ முதல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டீடாக்ஸ். ஸோ இப்போ டீடாக்ஸ்ன்ற டெர்மினாலஜி ரொம்பவே வந்து ஒரு வைரலாக இருக்குது. டீடாக்ஸ் ட்ரிங்க்கு, டீடாக்ஸ் ப்ராடக்ட்டுன்னு 2000 3000 விற்கிறாங்க. பட் சிம்பிளாக ஒரே ஒரு உண்மை என்னென்னா, வேற ஒரு ப்ராடக்ட்ஸ்னால உங்கள் உடம்பு டீடாக்ஸே பண்ண முடியாது. உங்கள் உடம்பு தான் உங்களை டீடாக்ஸ் பண்ணும். டீடாக்ஸ்க்கான ஆர்கன்ஸ் என்னெல்லாம் சொல்ல முடியுமா? லிவர், ஸோ அடுத்து கிட்னி, யூரின் வழியாக நம்மளோட கழிவு வெளியில் போகுது, மோஷன் வழியாக வெளியில் போகும். ஸ்கின் இஸ் அ பிக்கஸ்ட் டீடாக்ஸ். ஸோ வேர்வை வழியாக நம்மளுக்கு போகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் மெயினாக 2 விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கிளிம்ஃபேட்டிக் சிஸ்டம்ட்டு நம்ம மூளையில் ஒரு டீம் இருக்குது, கிளீனிங் டீம். ஸோ மூளையில் தங்க இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுற சிஸ்டம் பேர் கிளிம்ஃபேட்டிக் சிஸ்டம். இது நம்ம தூங்குறதுனால ரொம்பவே வந்து அதிகமாகுது. ஸோ யாரெல்லாம் 6 hours 5 hours தூங்குறாங்களோ இந்த மூளையில் அதிகமான டாக்ஸின்ஸ் வர்றதுக்கான நிலைமைகள் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு மூளைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கணும் அப்படின்னா நல்லா தூங்கணும். அடுத்து லிவர். ஸோ நான் லிவர் சொன்ன மாதிரி யூஸ்வலாக லிவரோட டீடாக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 10 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் லிவர் வந்து டீடாக்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கும் போது ஸ்டில் அது பண்ணும் தான், பட் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த லிவர்னால் நம்ம உடம்பை வந்து டீடாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ லிவர் டீடாக்ஸ் பண்ணணும்னா நல்லா தூங்கணும். அடுத்து குழந்தைங்களுக்கு க்ரோத் அண்ட் ஆன்டி ஏஜிங். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம் விளம்பரங்களில் பார்த்து. அந்த எந்த ட்ரிங்க்ஸுமே உங்கள் குழந்தைகளை வளரக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? உங்கள் குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா தூக்கம் அண்ட் ஸ்டில் எக்ஸசைஸ், கேம்ஸ் தான். ஸோ தூக்கம் இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்காக நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், ஓகேங்களா, ஸோ அது வந்து நிறையா வந்து சுரக்கும். அது மெயினாக வந்து இரவு நேரங்களில் நிறைய சுரக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே பிகம் டாலர், ஸ்ட்ராங் ஆக முடியும், மசில் வந்து நல்லா பில்டப் ஆகும், போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். இதே பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் வந்து இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் வந்து இது வந்து நம்மளுக்கு உண்டாக்கும். ஸோ எந்த ஒரு செலவே இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த க்ரோத் ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுது. அதுக்கு நம்ம நல்லா தூங்கணும். ஸோ அடுத்து எமோஷ்னல் ஹீலிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நிறைய சூசைடல்ஸ், நிறைய ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாமே நடக்குது. ஸோ குறிப்பாக இந்த எமோஷ்னல் ஹீலிங் எப்படி நடக்குது அப்படின்னா, மூளையில் வந்து பார்த்திங்கன்னா அமிக்டலான்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சென்டர். ஸோ இந்த அமிக்டலா சென்டர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, நம்ம ஃபியர், பயம், கோவம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அப்புறம் ஓவர் ரியாக்ஷன் எதுவுமே நடந்திருக்காது, அதை நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ என்னென்னா அந்த அமிக்டலா சென்டர் ஓவர் ரியாக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை குறைக்கிறதுக்கு ஒரே வழி நல்லா தூக்கம் தான். அதுவுமே வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்கும்போது செகண்ட் ஆஃப் த ஸ்லீப் வந்து ரெம் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா. ரேபிட் ஐ மூமெண்ட்டு ஸ்லீப்பில் 2 வகை இருக்குது, நான் ரெம் ரெம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் லாஸ்ட் 4 hours, அதாவது நீங்கள் 11 மணிக்கு தூங்குறீங்க, 10 மணினா ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு அந்த REM ஸ்லீப் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு மெயினாக தூக்கம். ஸோ மெயினாக வந்து நம்மளுக்கு கனவுகள் எந்த டைமில் வரும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதிகாலையில் வருமா? 3 மணி 4 மணி. இதுக்கான காரணம் வந்து இந்த ரெம் ஸ்லீப்பில் என்ன ஆகும்னா, தூக்கத்தில் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்லீப்பில் நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணும் நம்ம மூளை தூங்கும் போது. அண்ட் எவ்வளோ பியூட்டி பாருங்கள், நம்ம ஒரு சிஸ்டமில் இருக்கோம், கம்ப்யூட்டரில் இல்லை ஃபோனில் இருக்குது, நிறையா ஜங்க் ஃபைல் வந்ததுக்கப்புறம் அதை தனித்தனி ஃபோல்டரில் போட்டு நம்ம சேவ் பண்ணுவோம், தேவையில்லாத ட்ராஷ் பண்ணுவோம் இல்லையா, டெலீட் ஃபார் எவர். அந்த மாதிரி நம்ம மூளைகளில் டெய்லி பண்ணும். அது எப்போ பண்ணுவோம்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது தான். ஸோ இதுலேயுமே ட்ரீம் வந்து நல்லதாக கெட்டதாக நிறையா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த இதில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், ட்ரீம் வந்து ஆக்சுவலாக நல்லது. இந்த ட்ரீம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய மெமரிஸ் டெய்லி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 80,000 தாட்ஸ் நம்மளுக்கு வருது. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், இப்போ நம்மளுக்கு அது வலி இருக்கும், ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வலி இருக்காது. லெட்ஸே நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க யாராவது நம்ம விட்டு இறந்துட்டாங்க, ரொம்ப அழுவோம், வலி இருக்கும். ஆனால் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஸ்டில் அந்த மெமரி இருக்கும், ஆனால் அந்த எமோஷன் இருக்காது. ஸோ இந்த ட்ரீமும் இந்த தூக்கம் இந்த ரெம் ஸ்லீப்பில் என்ன பண்ணுன்னா, அந்த மெமரியை மட்டும் நம்ம மூளைகளில் சேவ் பண்ணி வச்சுக்கும், அந்த எமோஷன்ஸை டெலீட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கும் போது தூக்கம் மிக மிக இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது எல்லாத்துக்குமே. அண்ட் அதே மாதிரி தூக்கம், ஸோ இந்த தூக்கம் நான் சொன்ன மாதிரி காலையில் வரும். இன்னொரு ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரி என்னென்னா, கூகுள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கூகுளில் கண்டுபிடிச்ச லாரி பேஜ், அவங்களுக்கு தூக்கத்தில் இந்த கனவுல தான் இந்த கூகுளோட ஐடியாவே வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எயின்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அவரும் ட்ரீமில் தான். அப்போ ட்ரீம் வந்து நாட் ஒன்லி இட் ரெடியூசஸ் அவர் எமோஷன், ஹீலிங் மட்டும் ஹெல்ப் பண்ணல, க்ரியேட்டிவிட்டியும் இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஃபேக்ட். ஸோ அடுத்து சுகர் கண்ட்ரோல். ஸோ இப்போ நாங்கள் மையல் ஸ்கூலில் மெயினாக நாங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது டைப் 2 டயபெட்டிஸ். இதில் ஸ்லீப்புன்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை வச்சுருக்கேன் நான். அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, தூங்கும் போது நம்மளுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, டயபெட்டிஸ்க்கு என்ன காரணம்ங்க? நம்பர் 1 ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு உதவுது இந்த தூக்கம். ஓகேங்களா. அதே மாதிரி பேன்க்ரியாட்டிக் ஃபங்க்ஷனையும் அது வந்து அதிகப்படுத்தும். அடுத்து வெயிட் லாஸ். ஸோ இந்த வெயிட் லாஸுக்கும் தூக்கத்துக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சின்ன ஒரு ஹேக் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து ஜிம்மு போகிறீங்க, ரொம்ப வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது, நல்ல கேலரி டெஃபிசிட்டில் தான் இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆனால் வெயிட் லாஸ் ஒரு பிளாட்டூவில் வந்து நின்றும். ஓகேங்களா. அதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன், உங்கள் தூக்கம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். பிகாஸ் தூக்கத்தில் நம்ம கிட்டத்தட்ட 600 to 800 கேலரி வந்து பேர்ன் பண்ணுறோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே 2 ஹார்மோன் இருக்குங்க. ஒன்று கிரெலின், இன்னொன்று லெப்டின். இந்த கிரெலின்ற ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு பசி உணர்வை தூண்டும். இப்போ தான் சாப்பிட்ருப்போம், 1 hourல நிறைய பசிக்கும். இது இந்த கிரெலின் ஹார்மோன் பண்ணுற விஷயம். லெப்டின்றது சட்டைட்டி. நான் கம்மியாக சாப்பிட்டா சில பேருக்கு போதுன்ற உணர்வு வரும், சில பேருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் போதுன்ற உணர்வே வராது. அப்போ இந்த ஹார்மோன் தான் அதுக்கு பின்னாடி. ஸோ நல்லா தூங்குனீங்க அப்படின்னா அந்த கிரெலின் ஆக்டிவிட்டி கம்மியாகவும் லெப்டின் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தும். ஸோ இதனால் நம்ம கம்மியாக சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் வந்து கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த விஷயம் நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து தூக்கத்தில் கேலரி பேர்ன் பண்ணும். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் 1 hour கணக்கு என்னென்னா, 1 hour நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் பாடி வெயிட்டு பர் கேஜி பாடி வெயிட்டுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 calorie பேர்ன் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோ மனிதர் வந்து தூங்குறாருன்னா 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ மனிதர்னா 100 calorie வந்து நம்ம உடம்பு பேர்ன் ஆகும் தூக்கத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு 800 calories வந்து பேர்ன் ஆக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஸ்லீப் பர்ன்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். அடுத்து வந்து பிபி. ஸோ பிபி எப்படி வந்து குறையுது அப்படின்னா, தூக்கத்தில் நம்மளுக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தெரியும் இல்லையா, சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் ரிலாக்ஸேஷனுக்கான. ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா நல்லா தூங்கிட்டு வந்தாலுமே அந்த பிபியில் சேஞ்சஸும் நம்ம வந்து நல்லாவே வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ்லாம் முக்கியமான பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக்ஷன் 3 ஓகேங்களா, ஹவு டு ஸ்லீப் லைக் அ பேபி. ஒரு குழந்தை எப்படி தூங்குன்றது தெரியுமா? அதுதான் உண்மையான தூக்கம். நீங்கள் நைட்டு ஒரு குழந்தைய வந்து ஒரு பெட்ரூமில் தூங்குறாங்க, அவங்கள தூக்கிட்டு நீங்கள் இன்னொரு பெட்ரூமில் போட்டிங்கன்னா கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. காலைல எழுந்த உடனே இந்த ரூமில் நான் எப்படி வந்தேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தூக்கம் தான் உண்மையிலே ஹீலிங்கான ஒரு ஸ்லீப்புன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீமாகவும் இருக்கும். பட் ஸ்டில் இதை ஈஸியாக எப்படி அதை நோக்கி நம்ம வந்து அடையலாம் அப்படின்ற பேசிக்கான சில டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல ரொட்டீன்.
வெல்னஸ்னாலே ரொட்டீன்ஸ் தாங்க. இது முன்னாடி ஜேக்கப் சார் சொன்னாலே டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ணுற அந்த ரொட்டீன் ஹேபிட்ஸ், அப்படி நம்ம லைஃப் ஸ்டைலில் என்னென்ன ரொட்டீன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ தட் நம்மளுக்கு அந்த தூக்கம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எக்ஸ்போஸ் டு சன்லைட், நம்ம உடம்பும் சரி மெயினாக நம்ம கண்களில் அந்த சூரிய வெளிச்சம் படணும். இது ஏன் படணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது, சிர்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலையில் நம்மளுடைய அந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்கள்லையோ உடம்புல படும்போது அது வந்து ரீசெட் ஆகும். அப்போ தான் நம்ம உடம்புக்கே தெரியும் இது வந்து காலையிலன்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், காலைல எந்திரிச்சு அப்படியே நம்ம வந்து ஆஃபீஸ் காரில் போய் அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடுறோம். சில நேரங்களில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கவங்களாம் அது விடிஞ்சுதா இல்லையான்னு நம்ம உடம்புக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் விடிஞ்சதுன்னு, பட் உடம்புக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் காலையில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து 12 ஹவர்ஸில் என்ன நடக்கும்னா நைட்டு சுரக்கிற அந்த மெலட்டோனின் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். சிம்பிளான டிப்பு தான். ஆனால் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே தியரிட்டிக்கல் இல்லை. ஆஃப்டர் ஒரு 50,000 பேருக்கு மேலே இதை நாங்கள் அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்த்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய சன்லைட் உங்கள் உடம்புல படுறதை பார்த்துக்கோங்க. இட் ரீசெட்ஸ் த சிர்காடியம் ரிதம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும், கெஃபைனு. முடிஞ்ச அளவுக்கு 12 மணிக்கு மேலே காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நீங்கள் டீ கூட குடிக்கலாம், தப்பு இல்லை. ஏன் காஃபி, கெஃபைன், அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னென்னா காஃபியோட ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவோம். நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோன்னா அது எவ்வளோ நேரம் நம்ம உடம்புல ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ அந்த ஹாஃப் லைஃப் பீரியட் 8 ஹவர்ஸ். லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு 4-5 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா நைட்டு 11-12 மணிக்கு தான் அதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே உங்கள் பிரெயினில் இருக்கும். ஸோ காஃபி குடிக்கிறது முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு டிப்பை நம்ம சொல்லும் போதே நல்ல சேஞ்சஸ் வரதை பார்க்குறோம். ஸோ தூக்க பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குது, நல்லா படுத்தோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ 12 o'clock மேலே கெஃபைன் இன்டேக்கை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 3 PM ஸ்டாப் டேக்கிங் நேப். ஸோ பவர் நேப் நிறைய பேர் எடுக்கிறத அது தப்பு கிடையாது. ஒரு 20 to 30 minutes பவர் நேப் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் தூங்கலாம். ஆனால் அது 3 மணிக்கு மேலே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் 4 மணி 5 மணி தூங்குவாங்க, அதுவே நைட்டு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அடுத்து எக்ஸசைஸ். ஸோ ஈவினிங் ஒரு 4 PM to 7 PM வந்து ஒரு 30 to 60 minutes வந்து எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது. இதுவும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லை எங்ககிட்ட வருவாங்க. அப்போ அவங்க லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது அவங்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க. ஸோ உட்கார்ந்தத்திலே தான் இருப்பாங்க, ஆக்டிவிட்டியே இருக்காது. அப்போ ஈவினிங் ஒரு 30 minutes வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போகலாம். ஏதாவது ஒரு நம்ம உடல் உழைப்பு நம்மளுக்கு கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மசில் டயர்ட்னஸ் கொஞ்சம் தேவை. நம்ம வந்து தூங்கும் போது என்னைக்காவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நாள் ஃபுல்லாக என்னைக்காவது விளையாடி இருப்பீங்க, என்னைக்காவது ரொம்ப அலைஞ்சிருப்பீங்க, அப்போ படுத்த உடனே தூங்கியிருப்போம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இது ஒரு ஹேக்கு தான். அடுத்து 7 to 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏர்லி டின்னர். ஸோ ஏர்லி டின்னர் பற்றி இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். யூஸ்வலாக என்ன சொல்கிறோம், நம்ம தூங்குறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி டின்னரை முடிக்கணும். பிகாஸ் நம்ம டைஜஷன் நீங்கள் லேட்டாக லெட்ஸே 10-11 மணிக்கு நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னா நம்ம உடம்பு எப்போவுமே உணவு உள்ளே போச்சுன்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ டைஜஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்பவே வந்து பாதிப்படையும். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு டின்னரை வந்து ஒரு அட்லீஸ்ட் 8க்குள்ளேயாவது முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்து வாட்டர் இன்டேக் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் ப்ராப்ளம் இருக்கும், தூக்கம், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இரவு ஒரு 7-8 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். காலையில் நீங்கள் குடிக்கிற அந்த 3 liters வாட்டர் காலையில் குடிச்சிக்கலாம். இரவு 7 மணிக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வந்து தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அடுத்து முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் இது 8 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் ஒயிட் ஃப்ளோரசன், நிறைய பேர் வீட்டில் ஒயிட் லைட்ஸ் தான் இருக்கும், டியூப் லைட்ஸ் எல்லாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லோ லைட்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வாங்கி போட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கு மேலே இந்த ஒயிட் லைட் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனில் இருக்கட்டும், அந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ளூ வேவ் லென்த். ஸோ அது நம்ம கண்களில் படும்போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா பகல் அப்படின்னு நினச்சிக்கும். மெலட்டோனின் ஹார்மோனோட அந்த ப்ரொடக்ஷனை வந்து பாதிப்பாகும். ஸோ அப்போ இரவு ஒரு 7-8 மணிக்கு மேலே ஆம்பர் கலர், ஸோ இப்போ மேலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் ஒரு மாதிரி எல்லோ, மைல்டு எல்லோ ஆரஞ்சு கலர் லைட்டை உங்கள் வீடு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த மெலட்டோனின் செக்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து டிஜிட்டல் டீடாக்ஸ். சொன்ன மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 9 o'clock மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் இருக்கிற EMF நம்ம மூளைகளை பாதிக்குது. அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபோனு டிவியெல்லாம் 9 o'clock மேலே பார்க்காம இருக்கிறது நல்லது. பிகாஸ் அதுலேருந்து வர ப்ளூ வேவ் லென்த் லைட்டுமே வந்து நம்மளுக்கு இந்த தூக்கத்தை வந்து கெடுக்குது. ஸோ அடுத்து ஸ்லீப் ஹேக்ஸ் பார்த்துலாமா. ஸோ ஒரு ஃபியூ ஸ்லீப் ஹேக்ஸ் நான் சொல்கிறேன்.
ஸோ இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லித்தரோம். தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி பவர் டவுன் ஹவர் அப்படின்றது ஒன்று சொல்லித்தரோம். ஸோ இது என்ன அப்படின்னா லாஸ்ட் 1 ஹவரை 20 மினிட்ஸாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ முதல் 20 மினிட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் பாத், இது ஒரு ஹேக்கு தான். ஸோ ஹாட் வாட்டர் ஒரு வெது தண்ணியில் நம்ம குளிச்சுட்டு நம்ம படுக்கும் போது இது எதனால் அப்படி பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட கோர் பாடி டெம்பரேச்சர் 1லேருந்து 2 டிகிரி கம்மியாகும். ஸோ ஹாட் வாட்டர் பண்ணால் உடம்பு சூடு தானே ஆகணும் கேட்டிங்கன்னா இல்லை, வேசோ டைலேஷன் நடக்கும். நம்மளுக்கு வந்து சுடு தண்ணி அந்த ஸ்கின்ல படும்போது அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு தெர்மோஸ்டாட் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணும் 1 to 2 டிகிரி நம்ம கோர் பாடி டெம்பரேச்சர் கம்மி பண்ணும். தூக்கத்துக்கு நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 1 to 2 டிகிரி கம்மியானால் அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ ஒரு ஹாட் வாட்டர் பாத் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு 20 மினிட்ஸ். அடுத்த 20 மினிட்ஸ் முக்கியமான விஷயம், இது நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. என்னன்னா காலையில் நம்ம தூங்கும் போது நிறைய பேர் யோசிப்போம், ஐயோ இதை எடுத்து வச்சேன்னா எனக்கு தெரியலையே, நான் இது பண்ணனா தெரியலையே, நாளைக்கு காலையில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துலேயே நிறைய பேர் யோசிச்சுட்டே தூக்கம் பிரச்சனையாகும். அப்போ என்ன சொல்கிறோன்னா ஒரு 20 நிமிஷம் அடுத்த நாள் காலையில் வெரி இம்பார்ட்டன்ட் ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லுவீங்களா, அதை அந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா காலையில் எந்திக்கும் போது அந்த ப்ரெஷரோடு நம்ம எந்திக்க மாட்டோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த 20 நிமிஷம், லாஸ்ட் 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ப்ரீதிங் டெக்னிக் நம்ம வந்து சொல்கிறது உண்டு. ஸோ இது வந்து 4-7-8 ப்ரீதிங். ஸோ இது ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலேருந்து நிறையா ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை நம்மளுக்கு வந்து இது ஆக்டிவேட் பண்ணும். சிம்பிள் 4-7-8னா ஒரு 4 செகண்ட்ஸ் நம்ம இன்ஹலேஷன் பண்ணுறோம், மூச்சை இழுக்கிறோம், ஒரு 7 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம், ஒரு 8 செகண்ட்ஸ் பொறுமையாக நம்ம மூச்சை வெளியில் விடுறோம். இந்த 4-7-8 டெக்னிக்கை ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் படுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது இமீடியட்டாக நீங்கள் உணர முடியும் உங்களுடைய அந்த மென்டல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ காம் டவுன் ஆகும். உங்கள் ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறதுனால தூக்கம் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ அடுத்து இன்னொரு ஹேக் என்னென்னா மெயின்டைன் த சேம் டைம். இன்னும் நிறைய ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக் என்னென்னா ஒரே நேரம் படுத்து ஒரே நேரம் எந்திக்கிற பழக்கத்துக்கு நம்ம கொடுக்கணும். நீங்கள் 9 மணிக்கு தான் படுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் டைம் ஃபார் ஸ்லீப் 9 to 5, அடுத்து 10 to 6, மேக்ஸிமம் 11 to 7. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஸ்லீப்போட டைமிங்கை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் படுத்து எந்திக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிஹேவியரல் சேஞ்ச் ஆகும், சிர்காடியம் ரிதம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும்போது இது நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2-3 வீக்ஸில் உங்களுக்கு தெரியும் உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பெட்ரூம் மேக் ஓவர். ஸோ உங்களோட பெட்ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்ல இருட்டாக இருக்கணும். ஏன் இருட்டாக இருக்கணும்? ஸோ எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாமே குகையில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஏதாவது வெளிச்சம் இருக்கா? இல்லை. அப்போது நம்ம மனுஷன் இன்றைக்கி இருக்கிற நம்ம ஜீனுன்றது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்க இன்ஃபர்மேஷன் வர எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன லைட்டு கூட இல்லாத அளவுக்கு நம்ம பெட்ரூமை பார்த்துக்கணும், நல்ல இருட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த மெலட்டோனின் ஹார்மோன் நல்லாவே வந்து செக்ரீட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய டெம்பரேச்சர் மேபி ஏசி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஜன்னலை கொஞ்சம் திறந்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஏசி சர்க்குலேஷன் ஆகும், வெளிக்காற்று உள்ளே வரணும், வென்டிலேட்டடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பெட்ரூம் நல்லா இருட்டாக இருக்கணும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிஸார்டர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணால் எல்லா ஸ்லீப் ப்ராப்ளம் வந்து சரியாயிடுமா பார்த்தீங்கன்னா 90% சரியாயிடும். இன்னும் 10% என்னன்னா ஸ்லீப் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் அப்னியா, இன்சோம்னியா, ஆர்எல்எஸ் சிண்ட்ரோம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரோட உதவி தேவை. பட் அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதையும் கூடயும் வந்து நீங்கள் உங்களுக்கு அது வந்து சரியாகலைன்னா கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை அணுகுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த குறிப்பிட்ட டைமில் நான் ஒரு கொஞ்சம் விஷயம் தான் என்னால் ஷேர் பண்ண முடியுது. பட் ஸ்லீப்ன்ற ஒரு பெரிய சயின்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் நிறைய கற்றுக்கணுன்ற விருப்பப்படுறீங்க ஸ்லீப்பை பற்றி, ஸோ உங்கள் பேஷண்ட்டோட இதுக்கு, ஸோ உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் டீம் கிட்டையும் கொடுக்குறேன், நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னுடைய 21 days ஸ்லீப் சேலஞ்ச் அப்படின்னு எங்களோட கிளைண்ட்ஸுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கேன். ஸோ எல்லா ஹெல்த் ப்ரொவைடர்ஸும் ஸ்லீப்பை உங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு விஷயமாக வந்து நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னா பீட் எனி சேஞ்சஸ், பீட் எனி டிசீஸ், ஸ்லீப் வில் உங்களுக்கு ஒரு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.